ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திராத அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன் சாயப்பா இந்த மங்களகரமான வெள்ளி நாளில் உன்னை தேடி வந்திருக்கேன். விலை மதிப்பற்ற அற்புதமான பொக்கிஷத்தையும் உன் கைகளில் பரிசாய் கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. இனிமேலும் யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக்கணுமே தவிர வறுமையில் வாடி நிற்பவனுக்கு தத்துவமும் அறிவுரையும் நீ சொல்ல வேண்டாம். ஏன்னா அவன் பட்ட கஷ்டமும் வறுமையும் ஏற்கனவே அவனுக்கு பல தத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கும். உன்னால் முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி செய். நிச்சயமாக இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தான் உனக்கான செல்வ நிலையை நான் பெருக்க வந்திருக்கிறேன் என் செல்லமே. இப்போது இந்த சூழ்நிலையில் உன் கூட தந்திரமாக பழகுபவர்களையும் தந்திரமாக பேசி ஏமாற்ற தயாராக இருக்கக்கூடிய மனிதர்களும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நீ அப்படி கவனமாக இல்லாட்டினா கூட இருந்தே உன்கிட்ட குழி பறித்து உன்னை ஏமாற்றி அவர்களுக்கு தேவையானதை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. என் அன்பு பிள்ளையான நீ இப்போது கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நடந்துக்கோ. உனக்கு தேவையான எல்லா அதிர்ஷ்டமும் தானாகவே உன் வாழ்வில் வந்து சேரும்படி அற்புதமான பரிசையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. அதே நேரத்தில் இன்னொன்னையும் நீ தெரிஞ்சுக்கோ. எல்லாரிடமும் உதைபடக்கூடிய கால்பந்தாக நீ இருக்கக்கூடாது. தூக்கி எறிஞ்சா திரும்ப வந்து யார் எறிந்தார்களோ அவர்கள் முகத்திலேயே அடிக்கக்கூடிய கைப்பந்தாக நீ இருக்க வேண்டும். அப்போதுதானே யாரும் உன்னை தொடுவதற்கு யோசிப்பார்கள். ஏமாற்றுவதற்கும் உன்னை அடிப்பதற்கும் கூட அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் உன்னையும் துன்பப்படுத்த மாட்டார்கள். நீ எப்போதும் நாளைக்கு மழை வருதுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே சேர்த்து வைக்கக்கூடிய எறும்பாக இருக்க வேண்டுமே தவிர நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு கொடை பிடிக்கக்கூடிய காளானாக இருக்கக்கூடாது என் செல்லமே. எதையுமே முன்னாலேயே யோசித்து இதை இப்படி செஞ்சால் இப்படி தான் அதனுடைய முடிவு இருக்கும்னு யூகிக்கக்கூடிய ஆளாகவும் சரியாய் சிறப்பாய் செயல்படக்கூடிய ஆளாகவும் நீ இருந்துக்கோ. எந்த விதையுமே அதை புதைக்கும் போது தெரியாது அது எப்படி உயிராக எழுந்து வரப்போகுதுன்னு. நீயும் அப்படி உன்னை யாராவது அமுக்கி வீழ்த்தி தாழ்த்த நினச்சா அவங்க கண்ணு முன்னாலேயே எழுந்து வளர்ச்சி பெற்று உயர்வை பெறக்கூடிய ஆளாக நீரு. உன்னை இன்னைக்கு ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது, நாளைக்கு இதை விட பல மடங்காக அவங்க வேறொருவர்கிட்ட ஏமாந்து போவாங்கன்னு. ஏன்னா யார் எதை செய்கிறாங்களோ அதைத்தானே அவர்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன். நல்லது செஞ்சால் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நான் தீமையையும் துரோகத்தையும் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் அதையே பல மடங்காக அவர்கள் வாழ்வில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ சரியாக யோசித்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். பலவித அவமானங்களுக்கு இடையில் உன் வாழ்க்கையில் ஜெயிச்சே காட்டணும்னு நீ முடிவெடுத்திருக்கிறது நல்ல விஷயந்தான். இன்றைக்கி உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் அதற்குரிய கஷ்டத்தை அனுபவிக்க தான் போகிறாங்க. எல்லா உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்க தான் செய்யும். உனக்கான சுயநலமே இல்லாத உறவாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக நேர்மையாக இருக்க. செய்யக்கூடிய செயல்களையும் சிறப்பாக சரியாக செஞ்சு வெற்றி பெறணும்னு துடிப்பாக இருக்க. அப்படி இருக்கும்போது நிச்சயம் நான் உனக்கு நஷ்டத்தையோ அல்லது கவலைகளையோ துன்பத்தையோ தரமாட்டேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையும் உயரும், நீயும் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க தான் போகிற. இப்போ நான் உனக்கு போதிச்ச பல விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கான கஷ்டத்தில் நீ பாதிக்கும் போது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ. இத்தனை நாட்களாக துன்பத்தை தாங்கி கொண்டிருக்கும் உனக்கு இனிமேலும் துன்பத்தை வரவிட மாட்டேன். எல்லா இன்பங்களும் உன் வாழ்வில் ஒரு சேர வந்து சேரும். யார் பேசாமல் போனாலும் யாருமே துணைக்கு இல்லாமல் போனாலும் என்னால் வாழ முடியுங்கிற தைரியமும் பக்குவமும் உனக்குள்ளே இருந்தாலே போதும். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. உன்னை வெல்ல யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் நான் உயர்வை கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்தான். இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் நாளைக்கு உனக்கு வந்து சேரும். நன்மைகளையே செய், நல்லதையே பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி.